தமிழக அரசு அறிவித்த மிக முக்கியமான தகவல், 10 கிராம் தங்கம் ரூபாய் 50,000. தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிபவர்கள் மாநில விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் 10 கிராம் தங்கம் 50,000 ரொக்கமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சுதந்திர தினத்தன்று விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில்தான் இந்த ஆண்டு 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிபவர்கள் மாநில விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணிபுரிபவர்களுக்கு மாநில விருதுகள். இதில் திருவள்ளூர், சென்னை, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்வு குழு மூலம் தேர்வு செய்து தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மாநில விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான பணிபுரிபவர்கள் மேலும் சிறப்பாக பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும் பொருட்டு காணும் விருதுகள் 15 ஆகஸ்ட் 2026 சுதந்திர திருவிழா அன்று வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையாற்றியவர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது. அதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனம் விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி விருதுகள் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது www.awards.tn.government.in என்ற விண்ணப்பிக்கும் வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ள படிவத்தில் விவரங்களை பதிவு செய்தும் கோரப்பட்ட விவரங்களை அனைத்தும் 25/6/2026க்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த வலைத்தளத்தில் விண்ணப்பிக்காத விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் விண்ணப்பத்தின் 2 நகல்களை 25/6/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தென் சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மேற்படி விருதுக்கான தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு குழுவினரால் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்படும் விருதாளர்களுக்கு சுதந்திர தின விழா நிகழ்வில் முதலமைச்சர் அவர்களால் மாநில விருதுகள் வழங்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளனர். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.